அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நெஞ்சோடு புலத்தல். குறள் எண் 1296. தனியே இருந்து நினைத்தக்கால் என்னை திணிய இருந்தது என் நெஞ்சு. தனிமையில் இருந்து தலைவனை பற்றி நினைக்கும் போது அந்த நினைவு என்னை தின்பது போல் இருந்தது. When I was lonely and thinking about my hero, those thoughts were eating me. என் துழிப்பா ஏகாந்த வேலை காதலன் நினைவுகள் என்னை தின்று தீர்க்கிறது கவலை. ஏகாந்த வேலை காதலன் நினைவுகள் என்னை தின்று தீர்க்கிறது கவலை. இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் சொல்லிய உரை, என் நெஞ்சு எனக்கு துணையா பகையா, அவரை பிரிந்து துன்பத்தில் கிடந்து அவர் கொடுமை நினைந்து தனித்திருந்த பொழுது என் நெஞ்சே என்னை தின்றுவிடும் போல் இருக்கிறதே என்று சொல்லியிருக்கிறார். திங்கிறது அப்படின்னா சாப்பிடுறதுங்க. சாப்பாடுங்கிறது தூய தமிழ் சொல் அல்ல. வார்த்தை என்பதும் தூய தமிழ் சொல் அல்ல. சொல்தான் தமிழ் சொல். திங்கிறது, தின்பது என்பதுதான் தமிழ் சொல். நம்ம திங்காம சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தமிழில் பேசுவதில்லை. அதனால சாப்பாடு என்பது தமிழ் சொல் அல்ல, சோறு என்பது தமிழ் சொல். நிற்க திங்கிறதுனா என்ன? திங்கிறது நம்ம என்னங்க திம்போம்? நூறுக்கு தீனி திம்போம். மிக்சரு, முறுக்கு, காராச்சேவு, எனக்கு பிடிச்ச பலகாரம் சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி இனிப்புல எந்த வகையா இருந்தாலும் சரி இதெல்லாம் திம்போம். அசைவ பிரியரா இருந்தா மட்டன், சிக்கன், பிரான், ஊர்வனம், பரப்பனம் எல்லாமே சாப்பிடுவோம். இப்படி எல்லாத்தையும் திங்கிறது அப்படிங்கிறது ஒரு நமக்கு உணவுக்காக நம்ம சாப்பிடறோம்னு எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா அந்த சீனா, ஜப்பான்காரங்க எல்லாம் பாம்பு, பல்லி, தேள் எல்லாமே திம்பாங்க. தவளை இதெல்லாம் திம்பாங்க. உடும்பு எல்லாம் திம்பாங்க. நம்ம அப்படிலாம் திங்கிறது. ஆனா ஏதோ நம்மளும் திங்கிறோம். இந்த மாதிரி திங்கிறதுங்கிறது தின்பண்டங்கள்ங்கிறது இதுதான். ஆனா புதுசா ஒரு தின்பண்டத்தை இந்த குறளில் வள்ளுவர் சொல்றாரு, தலைவி சொல்றதாக சொல்றாரு. என்ன அந்த தின்பண்டம் அப்படின்னா, அந்த தலைவியே ஒரு தின்பண்டம். யாருக்கு தின்பண்டம்? அவளுடைய நினைவுகளுக்கு தின்பண்டம். என்ன மாதிரியான நினைவுகள்? தலைவன் தன்னுடன் இருந்த அந்த இனிமையான பொழுதுகளையும், தலைவன் தன்னை விட்டு பிரிந்து போன பிறகு இருந்த அவள் அடைந்த துன்பங்களையும் மாறி மாறி அவள் மனம் நினைத்துக் கொண்டே இருக்கிறது. மீண்டும் அவன் பிரிந்து போனால் இத்தகைய துன்பத்தை நாம் அடைய வேண்டும் அல்லவா என்பதையும் நினைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட நினைவுகள் அவள் மனதில் மோதுகின்றன. ஐடில் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் பேலஸ் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று. சோம்பி திரியக்கூடிய மனம் என்பது மட்டும்தான் பேய் குடியிருக்கும் இடம், பிசாசு குடியிருக்கும் இடம். அப்ப மனம் சோம்பி தெரியாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உற்சாகமா எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா தான் அந்த மனதில் ஒரு சோம்பலோ, ஒரு ஏக்கமோ, ஒரு நினைவுகள் வந்து திங்கிறதோ நடக்காம இருக்கும். அப்படி இந்த நினைவுகள் திங்காம இருக்க முடியல அவனால. ஏன்னா அவ சோம்பி கிடக்கிறா, ஏக்கத்துல கிடக்கிறா. அதனாலதான் அந்த தனிமையில் இருக்கக்கூடாது. ஒருவேளை சிலர் தோல்வி அடைந்தால் வாழ்க்கையில் அவர்களை தனிமையில் விடக்கூடாது. ஏனென்றால் அந்த நினைவுகளும் அந்த தோல்விகளும் அவர்களை முழுதாக தின்று முழுங்கிவிடும். அதனால அப்படி இருக்கக்கூடாது, விடக்கூடாது அப்படிங்கறதுதான் உளவியல் சார்ந்த உண்மை. இதைத்தான் வள்ளுவர் இங்க சொல்றாரு. தனிமையில் கிடக்கிற அந்த தலைவிக்கு தலைவனை பற்றிய நினைவுகள், அது அவளுடைய உடல் நலத்தை கொஞ்சம் கொஞ்சமா தின்னுகிட்டு போகுது. உடலை திங்கிறத விட உடல் நலத்தை கொஞ்சம் கொஞ்சமா தின்னுட்டு போகுது அப்படின்னு தலைவர் சொல்றதாக சொல்றார். இதற்கு ஒரு பாட்டு. மழைக்காலத்தில் சரியும் மண் தரை போலவே மனமும் உன்னை கண்டதும் சரிய கண்டேனே, அடியே கொல்லுதே அழகோ அள்ளுதே, உலகம் சுருங்குதே இருவரில் அடங்குதே, உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்திடுதே, என் காலை நேரம் என் மாலை வானம் நீ இன்றி காய்ந்திடுதே என்று தாமரை எழுதிய வாரணம் ஆயிரம் படத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஸ்ருதிஹாசன், பென்னி கிரிஷ் பாடியிருக்காங்க. அதுல பெண் குரல்ல ஸ்ருதிஹாசன் ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. அதை கேட்டு பாருங்க. இந்த பாட்டில் என்னங்க சொல்றாங்க? நான் தனியா இருக்கும்போது என்ன கொல்லுது, உன்னுடைய நினைவுகள் என்ன கொல்லுது. என்னுடைய உலகமே 2 பேர் ஆகி போச்சு. அப்புறம் உன் நினைவு தானே எனக்கு இருக்கும். நான் கூட வாழ்ந்த ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்க இருக்குது. நீ இல்லாத பொழுதெல்லாம் காஞ்சு போகுது அப்படின்னு
தலைவன் பாடுற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம குரல்ல தலைவி சொல்றாங்க. மீண்டும் குரல். தனியே இருந்து நினைத்தக்கால் என்னை திணி இருந்ததன் நெஞ்சு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, விழி அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணபாளையம், நாள் ரோடு. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.